கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 87 8 வித அங்கங்களோடு கூடிய சிவயோகம். இப்போது சரியை கிரியை முதலானவற்றை முறைப்படி அனுஷ்டித்தும் அதற்கு மேலும் கடைபிடிக்க வேண்டிய சிறந்த சிவயோகத்தை பற்றி உங்களுக்கு சொல்லி விளக்குகிறேன். சரியை என்பது காலையில் கண் விழித்தெழுந்து சௌசம் ஆசமனம் ஆகியவற்றை செய்து விபூதி ருத்ராட்சங்களை தரித்து தேவரிஷி பித்ரு தர்மங்களை செய்து அதன் பிறகு அதிக புண்ணியசீலனாக ஆகி மலர்வனத்திலிருந்து மலர்களை பறித்தெடுத்து கொண்டு வர வேண்டும். அதன் பிறகு அவ்வாறாகவே அபிஷேக நீரையும் சந்தனம் முதலான வாசனைப் பொருட்களையும் கொண்டு வந்து அதன் பிறகு விதிமுறைப்படி அந்தந்த கர்மாக்களையும் நிறைவேற்றி முடித்து கொண்டு சிவாலயம் முழுவதையும் தீபங்களினால் அழகுற அலங்கரிக்க வேண்டும். அதன் பிறகு சிறந்த சிவ பக்தர்களின் சொற்படி கேட்டு நடந்து உமாபதியை வணங்கி வழிபட்டு பாபங்கள் அனைத்தையும் அழித்துவிடக்கூடிய சரியை எப்போதும் அனுஷ்டித்து வர வேண்டும். சரியை எனப்படுவது இதுதான். இதற்கு பிறகு செய்ய வேண்டிய கிரியையாவது முதலில் பஞ்சசுத்தியை, அதாவது 2 கால்களையும் 2 கைகளையும் நன்றாக அலம்பி சுத்தம் செய்து கொண்டு ஆசமனம் செய்து அதன் பிறகு மானசீகமாக பூஜை செய்ய வேண்டும். அதன் பிறகு பாக்கியமாக சிவ பூஜையை செய்து அந்த சிவ பூஜையின் அங்கமாக ஹோமத்தை செய்து இவ்விதமாக கிரியை அனைத்தையும் செய்து முடித்துவிட்டு பிறகு பாபங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடியதான சிவயோகத்தில் மனதை ஈடுபடுத்த வேண்டும். இத்தகைய யோகத்திற்கு 8 அங்கங்கள் உள்ளன. அவை யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி ஆகியவையாகும். இவற்றில் யமம் என்பதும் பிறருக்கு இன்னல்கள் செய்யாமல் இருப்பதும் சத்தியமான வார்த்தைகளையே பேசுவதும் மற்றவர்களுடைய உடைமைகளை கவர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் பிறருடைய உடைமைகளில் ஆசை வைக்காமல் இருப்பதும் 8 வித மைதுனமும் இல்லாமல் இருப்பதும் பிறரிடம் பகைமை கொள்ளாமல் இருப்பதும் ஆகும். இந்த 8ஐயும் தான் யமம் என்று அறிவாளிகள் கூறுவார்கள். நியமம் என்பதோ கோபம் இல்லாமல் இருத்தல், கிடைத்தவற்றை கொண்டு திருப்தியடைதல், ஸ்நானம் தர்ப்பணம் முதலானவற்றை கடைபிடித்தல், குருதேவர் சிவ பக்தர்கள் ஆகியவர்களின் வார்த்தைகளை பணிவடக்கத்துடன் கேட்டல், சிவ பூஜை, சகன சக்தி, ஜீவராசிகளிடத்தில் கருணை முதலான இவைகளே நியமம் என்று கூறப்படும். ஆசமனம் என்பது மான்தோல் அல்லது புலித்தோலின் மீது அமர்ந்து கொண்டு பத்மாசனத்திலாவது அல்லது தான் விரும்பியதும் தனது தேக வாக்கிற்கு ஏற்றதுமான வேறு ஏதாவது ஒரு ஆசனத்திலாவது அமர்ந்து கொண்டு கிழக்கு அல்லது வடக்கு முகமாக உட்கார்ந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இருந்த வண்ணமே யோக சித்தியை கடைபிடிப்பதுதான் ஆசனம் என்று கூறப்படும். பிராணாயாமம் என்பதோ இடது மூக்கினால் 14 மாத்திரை காலம் மூச்சை இழுத்து
64 மாத்திரை காலம் வரையிலும் நிலைத்து நிற்க வைத்து அதன் பிறகு வலது மூக்கின் துவாரத்தினால் 32 மாத்திரை காலவரையளவு சுவாசத்தை வெளியே விட வேண்டும். மறுபடியும் இதே மாதிரியாக வலது மூக்கினால் காற்றை நிரப்பிக்கொண்டு நிலை நிற்க வைத்து பிறகு முறைப்படி இடது மூக்கு துவாரத்தின் வழியாக காற்றை வெளிவிட வேண்டும். இந்த பிராணாயாமம் 2 வகைப்படும். அவை சகற்பம், அகற்பம் என்பதாகும். ஜபம், தியானம் முதலானவற்றோடு செய்யப்படுவது சகற்பம் என்றும், வெறும் பிராணாயாமத்தை மட்டும் செய்வது அகற்பம் என்றும் கூறப்படும். ஸ்ரீ பஞ்சாக்ஷர மகா மந்திரத்தை அந்தணர், சத்திரியர், வைசியர் முதலானவர்கள் பிரணவத்தோடு சேர்த்தும், சூத்திரர்கள் பிரணவத்தோடு சேர்க்காமலும் ஜபம் செய்ய வேண்டும். கசப்பு, புளிப்பு, தித்திப்பு ஆகியவற்றையும் சுரைக்காயையும் அவர்கள் விலக்கிவிட வேண்டும். அன்னத்தையும் பாலையும் சேர்க்காமலேயே உட்கொள்ள வேண்டும். தாகம் எடுத்தால் சிறிதளவு தண்ணீரை குடிக்க வேண்டும். இவை அனைத்தும் பிராணாயாமத்திற்கு உகந்த மார்க்கங்களாக கூறப்பட்டுள்ளது. 5 இந்திரியங்களையும் வென்றடக்குவது பிரத்யாகாரம் என்று கூறப்படும். ஸ்ரீ சிவபெருமானுடைய திருவடி தாமரைகளில் உள்ளத்தை தீவிரமாக நிறுத்தி வைப்பது தாரணை என்று சொல்லப்படும். அப்பெருமான் ஒருவரை மட்டுமே சதா சர்வ காலமும் தன் உள்ளத்தில் வணங்கி வழிபடுவது தியானம் என்று வழங்கப்படும். மற்ற விஷயங்கள் அனைத்தையும் மறந்து சந்தியாவதன வடிவினரான அவரிடம் அவர் தன்னிலும் வேறுபடாதவர் என்கிற பாவனையில் கருதி வருவது சமாதி என்று கூறப்படும். இம்மாதிரியாக 8 அங்கங்களையும் உடைய யோகத்தை எந்த ஞான பண்டிதன் பயிற்சி செய்து வருகிறானோ அந்த புண்ணிய சீலனுக்கு 8 விதமான சித்திகளும் சித்திக்கும். மேலும் உமா மகேஸ்வரர் உருவமில்லாதவராக இருந்தாலும் அப்பெருமானை கோடி சூரியர்களுக்கு ஒப்பான தேஜஸை கொண்டவராகவும் சர்வ அலங்கார பூஷிதராகவும் வெகு விரைவிலேயே தன் உள்ளத் தாமரையில் கண்டு மகிழ்வான். மேலும் அவன் நிற்கும் போதும், படுத்துறங்கும் போதும், நடக்கும் போதும், உட்காரும் போதும், தான் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் பிறைசூடிய பெம்மானையே உள்ளத்தில் வணங்கி வழிபட்டு கொண்டு அவருடைய 25 மூர்த்திகளையும் சச்சிதானந்த வடிவினரான அவரையும் தன் உள்ளத்தில் பிரத்யட்சமாக கண்டு மகிழ்வான். இத்தகைய சிவயோகத்தை எவர்கள் அனுஷ்டித்து வருகிறார்களோ அவர்கள் செய்திருக்கும் பாவங்கள் அனைத்தும் அடியோடு அழிந்து போகும். இறைவனின் பிரியத்திற்கு பாத்திரமானவர்களாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். அவர்கள் தங்கள் வாழ்நாளில் சகலவிதமான கோரிக்கைகளையும் அடைந்து சிவபெருமானின் ஆக்ஞையின்படி தங்களுடைய வாழ்நாளின் இறுதியில் அவருடைய பரமானந்த சாரூப்ய பதவியையும் சிவனாருடன் அடைதலையும் அடைந்து மகிழ்கிறார்கள். ஓம் நம சிவாய. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க.
பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.